மூஞ்சி எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவன் கண்ணு எனக்கு தெரியும். ஒரு குறும்பட போட்டி ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்றால் அது இவரது வாழ்க்கையை தான். இவர் இயக்கிய குறும்படம் ஒன்று கார்த்திக் சுப்ராஜினுடைய கவனத்தை ஈர்க்க அதன் பிறகு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த அறிமுகம் லோகேஷ் கனகராஜ் என்னும் இயக்குனருக்கு சினிமாவில் ஒரு இருக்கையை அமைத்துக் கொடுத்தது. தற்போது சினிமாவில் மிகவும் தேவைப்படுகின்ற பெரிதும் தேடப்படுகின்ற ஒரு இயக்குனர். இவரது சொத்து மதிப்பை பார்ப்பதற்கு முதலிலே இன்னும் சில விஷயங்களை பார்த்துவிட்டு வரலாம். இவர் யாருக்கு படம் செய்தாலும் சரி, என்னுடைய பாணி இதுதான், நான் இப்படித்தான் படம் எடுப்பேன் என தன்னையும் தனது பாணியையும் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. இதனாலதான் என்னவோ இவரது படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை அள்ளி வருகிறது, குவித்து வருகிறது. இதுவரை மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என 5 படங்களை எடுத்திருக்கிறார். இப்போது 6வது படமாக சூப்பர் ஸ்டாரினுடைய 171வது படமான கூலியை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வருடம் இந்த படம் ஆகஸ்டில் திரைக்கு வருகிறது. இதற்கு பிறகு லோகேஷ் கனகராஜை கையில் பிடிக்க முடியாத ஒரு நிலையை எட்ட போகிறார். இவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள். கூலி படத்தை இயக்குவதற்கு லோகேஷ் கனகராஜ் பெறுகிற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 40 கோடியா. 2 கோடி மதிப்பிலான வீடு இருக்கிறது. விக்ரம் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு கமலஹாசன் அவர்கள் லெக்சஸ் கார் ஒன்றை பரிசாக கொடுத்திருந்தார். இதனுடைய மதிப்பு 70 லட்சம். இதே போல 2 கோடி மதிப்பிலான BMW காரையும் வாங்கியிருக்கிறார். இவ்வளவு புகழையும் சொத்தையும் சம்பாதித்திருக்கிற லோகேஷ் கனகராஜ் தனது குடும்ப வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் காட்டிக் கொண்டதே கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.